ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிராயா விலாக்ஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம நண்பர் ஒருத்தரை ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நண்பரே அவர் எப்படி ஸ்கேம் ஆனாருன்ட்டு கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்ல என்னாச்சு? ஹலோ கைஸ், செஞ்சுட்டானுங்க. நான் ஒரு 4 பேர் ஏமாற்றிருக்கேன் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது. எனக்கு அப்போ தெரில, இப்போ தான் தெரியுது அதோட கஷ்டம் தான். ஐடிஎஃப்சி பேங்க் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் ஒன்று வந்து பேங்க் பேர்லாம் சொன்னால் ரிவிட் அடிச்சு விட்றாங்க, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவேன், நான் தாட்டா மாட்டுவேன். அவர் எப்படி அதை இது பண்ணுறது? அதுதான் ஒரு பேங்க் சைடில் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி என்கொயரி பண்ண போய் அது வந்து அப்ளை ஆகிட்டு, அது அப்ளை ஆனதுனால வந்துட்டு இவங்க ஃபோன் பண்ணி அந்த ஏஜெண்ட்டை பிடிச்சி உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேன்சல் பண்ணணும் ப்ரோ. அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராசஸ்லேயே இல்லை, லோனு இப்போ இதாகலை, அப்ரூவல் ஆகலை, உங்களுக்கு கேன்சல் ஆகலை, நடுநிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏஜென்ட்டு கால் பண்ணார். அது என்ன பண்ணுறதுக்கு கேட்கும்போது ஒன்று கேன்சல் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கேன்சல் பண்ணிவிடுங்க, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் சரிங்களா, இப்போ எனக்கு சுச்சுவேஷன் சரி கிடையாது, நான் இருக்கிற இடமும் சரி, எனக்கு எதுவுமே சரியில்லை, அதனால் வேணான்னு சொல்லிட்டு விட்டு நான் அதனால் நேரில் தான் வந்து பண்ண முடியும். அது வந்து என் அம்மா பேரில் தான் இருக்கு லோனு, அதனால் அம்மா இப்போ அவங்க அம்மா கண்ணை பிங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் ஏதோ நான் அன்எஜுகேட்டட் பீப்புள்ன்ற மாரி வந்து பண்ணிட்டு போயிட்டார். என் ஃபோன்லேயும் வாங்கி என் ஃபோன்லேருந்து ஒரு 2 ஓடிபி இது பண்ண லாகின் பண்ணார். சரி நான் எப்படி கேன்சல் ஆகிடுன்னு நினச்சேன். அவரும் போகும்போது சொன்னார், நாங்கள் போய் பார்த்துட்டு சொல்கிறேன், கேன்சல் ஆகிடுச்சுன்னா அவங்க கால் பண்ணுறேன், அமௌண்ட் வந்தாவே எனக்கு என்ன கால் பண்ணுங்க, நான் பார்த்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் லாகின் பண்ணி இப்போ வந்து என்ன சொல்லணும்னா ப்ரீ அப்ரூவ் ஆகிடுமா. அப்படி ஆகும்போது அப்பயே தானே ஆகணும், 5 செகண்ட் 5 நிமிஷத்தில் ஆகணும், இல்லை அன்றைக்கே ஆகணும், அதான் ப்ரீ அப்ரூவ். அதை விட்டுட்டு அப்புறம் எதுவுமே ஆகாது. அது ஏஜென்ட் வந்ததுக்கப்புறம் அதுமாதிரி ஏஜென்ட் வந்து அதுக்கு அடுத்த நாளே லோன் அப்ரூவல் ஆகிடுச்சு. ரெக்கார்டு இருக்கா? ரெக்கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. லோன் அப்ளை பண்ணுவீங்க ஆன்லைன்ல. சொல்லுங்க சார். சார் இந்த லோன் அப்ளை பண்ணுவீங்க ஆன்லைன்ல. சொல்லுங்க சார். அதான் சார் கேஓசி பண்ணணும். நீங்கள் கேஓசி வந்து பண்ணுறீங்க ஓகேங்களா? அதான் சார் இல்லை கேஓசி வந்து பண்ணுறாங்க. சரி ஓகேங்க சார், நான் பார்த்துட்டு இப்போ வேலையாக இருக்கேன். இப்போ வரலாமா சார் உங்களுக்கு? என்னங்க சார்? இல்லை இப்போ வரலாமா சார் உங்களுக்கு? இல்லை இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன். ஆஃபீஸ் அந்த மேடம் எல்லாம் கமலா மேடம் ஒர்க்கு போயிருக்காங்க. ஆமாம் எங்கள் அம்மா தான் அவங்க. அப்படிங்களா? அதான் மேடம் வந்து பயோமெட்ரிக் மட்டும் பண்ணுறாங்க சார். சரி அப்புறம் எப்போ வரலாம்னு சொல்லுங்க. கொஞ்சம் வேலையாக இருக்கேன். இல்லை எப்போ ஈவினிங் எத்தனை மணிக்கு வரலாம்? ஒரு 5 மணிக்கு வரலாமா? 5 o'clock மேலே வாங்க. சரி 5 மணிக்கு வரேன். என்ன எந்த வீடு என்ன சார் வருது? நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்க சார், நான் சொல்கிறேன். சரி ஓகே சார், நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறேன் சார். அதுவே கமெண்ட் சார் இருக்கேன். சரி ஓகே. சரி ஓகே. இது எதுக்குடாது? அதாவது இது ஆன்லைனில் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ஒரு கால் பண்ணார். இது மாதிரி கேன்சல் பண்ணணும், அப்படி இல்லை லோன் வாங்கி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நடந்தது. அவரே கால் பண்ணார். இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு கேஒய்சி அப்ளை பண்ணுறதுக்கு அவர் வந்துட்டு நேரில் வந்து மீட் பண்ணணுன்ட்டு சொல்கிறாரு. ஏதோ பயோமெட்ரிக் பண்ணணும், பயோமெட்ரிக் பண்ணால் கேன்சல் ஆகிடும், அம்மா கண்ணை பிளிங்க் பண்ணணும்னு சொன்னார். என்ன பிளிங்க் பண்ணி என்ன பண்ணுறது தெரில. அதான் சிம் கார்டு வாங்குறப்ப ரேகெல்லாம் இந்த மாதிரி என்கிட்ட எல்லா ரெக்கார்டுமே இருக்குது. இது ஃபர்ஸ்ட் நாள். ஹலோ சார் அண்டான சார் அம்மா வரலைங்களா ப்ரோ? நான் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறேன் இவர்கிட்ட பேச, வேணாம் நான் இவர் ஃபோன் பண்ணி அம்மா வந்துட்டாங்க, அம்மா நைட்டு எந்த டைம் வந்தாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்லாம் சொல்கிறேன். 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வரேன் அப்படின்ட்டு. தெரியல, 6 மணியோடு யாருக்கிட்டையும் கஸ்டமர் வீட்டுக்கு போகக்கூடாது பேங்க் சைட்லேருந்து யாருமே. இவர் 8 மணிக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, 7 மணிக்குனா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு எவ்வளோ கம்பல்சரியாக பண்ணார். வருவாங்க 5 o'clock மேலே ட்ராவல் பண்ணி வரணும். சரி டைம் சொல்ல முடியாது. சும்மா தான் கேட்குறேன், அப்போ தான் கேட்குறேன். நான் ஒரு 5 o'clock மேலே தான் வரும். நான் எப்போ சார் உங்களுக்கு கால் பண்ணேன்? அப்போ இந்த நம்பர் நானே கால் பண்ணுறேங்களா? இல்லை நான் கால் பண்ணுறேன், அந்த டைம் கால் பண்ணுவேன், நான் தான் கேட்டேன். இப்போ இந்த நம்பர் நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கால் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு கால் பண்ணட்டுமா சார்? என்ன நான் சரி ஓகே. சரி ஓகே சார். ப்ராசஸ் பண்ணிவிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை கேன்சல் பண்ண சொல்லி தான் ப்ராசஸ் வர சொன்னது. அப்ரூவல் பண்ணிட்டாரு.
ஆனால் அவர் வந்துட்டு நான் பேசின வரைக்கும் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அது 2.30 லோன் அமௌண்ட்டு. அந்த 2.30 2,07,000 ரூபாய். 2,07,000 ரூபாய். 2,07,000 எனக்கு சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னார். ஆனால் அவர் வந்துட்டு என்கிட்ட சொன்னது வந்துட்டு இப்போ ஒரு 30,000க்கு மட்டும்தான். அது வந்துட்டு சொன்னார் அவர் வந்துட்டு, இந்த மாதிரி ஃபுல்லாலாம் கேன்சல் பண்ண முடியாது, அமௌண்ட்டு தான் மாற்றி கேன்சல் பண்ண முடியும், அந்த ப்ராசஸை நான் ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், அந்த மாதிரி என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் அவர் கேன்சல் பண்ணிவிட்டு போன அடுத்த நாளே வந்துட்டு எனக்கு 30,000 ரூபா அக்கௌண்ட்டில் வந்துச்சு. அது ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்துட்டு அது கட்டுங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பேங்க்கில் சப்மிட் பண்ணிடுங்க ஃபுல் பைசா, அந்த மாதிரி சொன்னார். இப்போ அது போய் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அந்த பேங்க்கில் வந்துட்டு ஆல்ரெடி பேங்க் வந்துட்டு மைனஸாக இருக்குது. அந்த மைனஸாக இருந்த பேங்க்கில் வந்துட்டு ஒரு 2,014 ரூபா அந்த அமௌண்ட்டை அப்படியே பிடிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சு இந்த பேங்க்கு தான். இவன் அன்வான்டாக வந்துட்டு அவங்களே கேட்டு வாங்கி லோன் வந்துட்டு 30,000 லோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி நான் கேட்கவே இல்லை. அப்ரூவல் பண்ணி இது ரிட்டர்ன் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த டைமு 4 டைம் போட்டிருக்காங்களா, 4 டைம் ரிட்டர்ன் சார்ஜஸ் எதுக்கு போட்டாங்க? அதுவும் இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணல. இந்த பேங்க்கில் இருந்து லோன் வந்த உடனே இவ்வளோ பண்ணிட்டாங்க. அது எதுன்னு பிடிச்சிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பேங்க் சைடு போனால் இந்த மாதிரிலாம் ஆகும் தெரியும், அதனால தான் வந்து எதுவும் வேணான்னு சொன்னது. இதனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பேங்க்கே நாங்கள் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசினா அவங்க சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணல, ரெஸ்பெக்ட் கொடுக்கல, எடுத்துரிச்சு பேசுகிறாங்க. கேஷ் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம், இந்த மாதிரி புக் கேன்சல் பண்ண முடியாது. அது வந்துட்டு நாங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு அவர் வர சொன்னதே. ஆனால் அவர் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டு போயிட்டார் 30,000ங்க. அது பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டதுனால இந்த பேங்க் சைடில் வந்துட்டு அவங்க பிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஆனுவல் டெபிட் கார்டுக்கான அந்த ஃபீஸு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பேமெண்ட்டு, ரிட்டர்ன் சார்ஜஸ் அது எல்லாமே பிடிச்சிட்டாங்க. அதுக்கிட்ட நான் வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறோம், நாங்கள் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்ரூவல் பண்ணிட்டு போயிட்டீங்க, இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் போட்டிங்க, இப்போ அந்த வந்துட்டு எப்படி நாங்கள் கேன்சல் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவர் வந்துட்டு தாம்பரம் வர சொன்னார். நாங்களும் அந்த பேங்க்குக்கு போனோம். அந்த பேங்க்குக்கு போனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு சரியாகவே நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அவங்க லோனை திரும்ப வாங்கிக்கிறது அது எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ இவங்க போட்டாங்கள்ல ஒரு பேங்க்கில், அது அப்ரூவல் ஆகி இன்னொரு பேங்க்குக்கு போச்சு அந்த அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த பேங்க்கை வந்துட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அதில் பெனால்ட்டி மேலே பெனால்ட்டி போட்டு 2,014 ரூபா கட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த காசை வந்துட்டு இவன் வேணான்னு சொன்ன அமௌண்ட்டையும் பேங்க்கில் போட்டிங்க அப்ரூவல் பண்ணி, அது வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த பேங்க்குக்கு தேவையான அந்த பைசாவையும் அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு இது யார் மேலே தப்புன்னே எங்களுக்கு தெரியல. இப்போ அந்த பேங்க்கில் போய் கேட்டால் நீங்கள் 30,000 நீங்கள் கட்டி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன வழி? அதை ஒருத்தர்கிட்ட பிச்சை எடுத்து அதை வாங்கி கட்டி முடிச்சாச்சு, வேறு பிரச்சனை கிடையாது. யாரும் ஏமாந்து போகாதீங்க, ஓடிபி போட்டு எதுவும் பண்ணி கஷ்டப்படாதீங்க, அதுதான் சொல்ல முடியும். ஏன் ஒரு 4 பேருக்கு அனுப்பி ஷேர் பண்ணி அங்கே நாங்கள் தெரியப்படுத்துங்க இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான் முக்கியமாக இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் இந்த கேஒசி வெரிஃபிகேஷனுக்கு போகிற அந்த ஆஃபீஸருங்க, இந்த ஏஜென்ட்டு, நீங்கள்லாம் போகிறீங்களா, அது வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, இவங்க வீடு எப்படி இருக்குன்னு எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தவங்களும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்களுக்கு வேணும்னா பண்ணி கொடுங்க, வேணான்னா விட்டுடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒன்று பண்ணிட்டு போகாதீங்க, அது பல பேரை பாதிக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இது என்னோட 1,000 ரூபா தான்டா லாஸ், 2,000 தான்டா லாஸ். 1,000 ரூபா இருந்தாலும் 100 ரூபா இருந்தாலும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறேன். அந்த 100 ரூபா கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, பார்த்து யோசித்து முடிவு பண்ணணும். அவ்வளோ வீடியோவில் நான் சொல்ல வர்றது இதுதான், யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்காதுங்க. பாருங்கள் அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன் ஏதோ தெரியாமல் தான் அந்த தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணதுன்னா கூட இப்போ நீங்களே ஒரு வாட்ஸ்அப்பில் இன்னும் ஒரு மெசேஜ் வந்து தெரியாமல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது யாருமா, லிட்ரலாக இது ஒரு ஸ்கேம் தான், இது ஒரு ஸ்கேம் தான் பண்ணியிருக்காரு. கேன்சல் பண்ண வரேன்னு சொல்லிட்டு நேரில் வந்து ப்ராசஸ் பண்ணி விட்டுட்டு வெரிஃபிகேஷன் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. நான் அது பெருசாக கவனிக்கிறேன். சரி கேன்சல் அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னான், அந்த மாதிரி ப்ரோ நானும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கேன், நான் கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கேன், நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு நம்புகிற மாதிரி இல்லை ப்ரோ, கர்மன்னு ஒன்று இருக்குது, அதை ஞாபகம் வச்சிங்க.
அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அந்த ரெக்கார்டு இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு ப்ரோ நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நான் வேணால் உங்களுக்கு 200 ரூபா அனுப்புகிறேன் ப்ரோ, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக கொடுத்தது 2000 ரூபாய். தப்பு பண்ணவன் தான் கில்ட்டி ஃபீல் பண்ணுவான். அப்போ அந்த ஆள் தப்பு பண்ணியிருக்கான்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கொடுத்தது 2000 ரூபாய். ஆனால் அவர் அனுப்புகிறாரு 200 அனுப்புகிறாங்க. 200 வச்சு என்ன பண்ணுறாங்க? அம்மா மட்டும் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.